வி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நினைச்சா நம்ம நாட்டுக்கு என்ன சேஞ்ச் வேணாலும் கொண்டு வரலாம் அண்ட் கொண்டு வருவோம். அண்ட் ஐ ரிப்பீட், கெத்து இருக்குது வெள்ளை கோட்டுக்கு, எங்கள் சேவை என்றும் இருக்கும் நாட்டுக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிராக் நீட் வித் ஈஸ் இன் தமிழ் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அவாய்டட். ஸோ கமெண்ட்டில் வந்து ஒரு பர்சன் கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக வந்து ஸ்டடி டைம் டேபிள் போடுங்க சிஸ்டர், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி ஃபார் தி டிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டைம் டேபிளோட வந்திருக்கோம். ஸோ டைம் டேபிள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆல்ரெடி முன்னாடி உள்ள ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம், டைம் டேபிள் வந்து போட்டு படிக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் டேபிள் அப்படிங்கிறது ஒரு பர்சன்ஸ்க்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். எல்லோரும் வந்து கரெக்டாக 6:01க்கு உட்காந்தா 6:10க்கு வரைக்கும் படிக்கணும், இல்லை 6:45 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டான ஷெடியூல்ஸ் அப்படிலாம் போடுவோம். பட் ரஃபாக நமக்கு ஒரு டைம் டேபிள் கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம நினச்ச போர்ஷன்ஸை, அன்னைக்கு டார்கெட்டட் போர்ஷன்ஸை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ டைம் டேபிள் பற்றி நமக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா வேணும், ஓகேவா? ஸோ பாருங்கள், டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபார் தி ப்ரெசென்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 11th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி படிக்கணும். அண்ட் தென் 12th, இப்போ 12th படிச்சுட்டு இருக்கவங்க. அண்ட் தென் ட்ராப்பர்ஸ், ஸோ ட்ராப்பர்ஸ். அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டிகிரி கோர்ஸ். டிகிரி கோர்ஸ் வேறு ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுக்கிட்டே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீட் கிராக் பண்ணோம்னா என்ன பண்ணலாம். ஸோ அப்படி அவங்க வந்து 2 இதை மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேரோட சுச்சுவேஷனும் வேறு வேறு மாதிரி. இப்போ நம்ம டைம் டேபிள் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்மளால் பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு இவ்வளோங்க வந்து இவ்வளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். எஸ், போர்டு எக்ஸாம்ஸ்க்கு, ஐ மீன் உங்களோட போர்ட்ஸுக்காண்டி ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அது போக நீட்டுக்கு உங்களோட ஸ்டடிக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அண்ட் தென் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. அண்ட் தென் போர்டு எக்ஸாம்ஸுக்கு வேறு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா ஹை ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வேறு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அண்ட் தென் அது போக நீங்கள் நீட் வந்து இந்த இயர் 2021 கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எய்மோட இருப்பீங்க. அண்ட் தென் ட்ராப்பர்ஸ், ஸோ இந்த தடவை எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் நெக்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஸ்டடி பண்ணும், நமக்கு படிக்கிறதுக்கும் டைம் வேணும். அண்ட் தென் போர்ஷன் கம்ப்ளீஷனுக்காக இந்த தடவை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா ரஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு எப்போ வந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டேட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு தெரியலை. ஸோ எப்போ அப்படிங்கிறதுக்காண்டி போர்ஷன்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போக அதில் வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸே நீங்கள் படிக்கணும். அது போக நீங்கள் ரிவிஷனும் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் தென் 4th கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ். இதில் உள்ளவங்க நிறைய பேர், முக்கால்வாசி 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க. அது போக இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிகிரி, நம்மளோட நீட் எக்ஸாமுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிகிரி கோர்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் BA இங்கிலீஷாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் கூட நீங்கள் போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த டிகிரி கோர்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போது அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பேரலாக மெயின்டைன் பண்ணணும். அதையும் வந்து அந்த கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் இன்டர்னல் வைக்கலாம், செமஸ்டர் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அது போக நம்மளோட எக்ஸாமுக்காக நம்ம படிக்கணும். ஸோ 4 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ 4 டைப் ஆஃப் பீப்புளுக்காக ஜென்ரலாக எவ்வளோ டைம் வந்து ஒரு பர்சன் ஆவரேஜாக படிக்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக நம்மளோட டைம் டேபிளில் இந்த சப்ஜெக்டை ஐடியலாக படிக்கிறதுக்கு இப்படி அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம பிரித்து போட்டுருக்கோம் இல்லையா. அது போக டைம் டேபிள் கேட்டவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரைட்? அண்ட் தென் பாருங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள். 11th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திங்கிங், யூ ஆர் கோயிங் டு கிவ் நீட் எப்போ கொடுக்க போகிறீங்க, நீட் 2022 தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லையா. ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸஸில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் CBSE போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சேம் புக்கு தான் இருக்க போகுது. ஸோ அதில் கொடுக்கக்கூடிய அந்த பேசிக்ஸை நீங்கள் ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும். இல்லை நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட CBSE போர்ட் புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்படியும் 2 போர்ஷன்ஸும் சேமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு அதில் அந்த லெசன் டீச் பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டேட் போர்ட் புக்கை டீச் பண்ணாங்க அப்படின்னா CBSE புக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாங்கி ரீட் பண்ணும். ஜஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸில் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து தப்பாக மிஸ்கன்செப்ஷனாக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அதே போர்ஷன் தான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிளாஸில் நடத்தும் போது நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்செப்ட் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நீட்டாக கிராக் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து அட்மோஸ்ட் ஃபோக்கஸோடு இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் எப்படி படிக்கலாங்கிறத நீங்கள் யோசிக்க முடியும். அது போக நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பெர் டே வந்து நீங்கள் 5 hours படித்தா கூட இட்ஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டைம் இருக்குது, அது போக யூ ஹேவ் 1 more year அப்படின்றப்போ பெர் டே நீங்கள் 5 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் இனஃப். வெரி வெரி குட், சூப்பர் நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேரத்துக்குள்ளே போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன். அண்ட் தென் கிளாஸஸ் முடிச்சதுனால போர்டு எக்ஸாம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் வேறு இருக்கும், அது வேறு எழுத சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு வரணுமா வரக்கூடாதாங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு சிமிலர் தான், அப்படி தானே? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போர்டு எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஹாவ் டு thoroughly clarify 12th portions. 12th போர்ஷன்ஸை வந்து நீங்கள் சூப்பராக வந்து தெளிவாக முடிச்சே ஆகணும். ஐயோ நான் 11th போர்ஷன் படிக்கலையே, 11th போர்ஷன் என்ன பண்ண போகிறேன் நீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து குழப்பமே ஆகக்கூடாது. ஏன்னா பிகாஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 12th போர்ஷன் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் போர்டு எக்ஸாம்காண்டி. ஸோ அப்படியே படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அது கூட சேர்த்தே என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ்குள்ளதும் படிக்கணும். நீங்களும் பெர் டே வந்து கண்டிப்பாக 5 hours முடிச்சுட்டு அண்ட் தென் உங்களுக்கு 1 month கிடைக்கும். ஸோ அந்த 1 monthல நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா 5 to 6 hours படிக்கலாம் கண்டிப்பாக 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஈஸியான கேக் வாக்காக தான் இருக்கும். அண்ட் தென் தேர்ட் கேட்டகரி ட்ராப்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் வந்து செகண்ட் ட்ராப் தேர்ட் ட்ராப் இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து போர்ஷன்ஸை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். ஒன் டைம் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பேரலாக அதே போர்ஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நீங்கள் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கண்டிப்பாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக போர்ஷன்ஸை ரொம்ப தெளிவாக கவர் பண்ணுங்கள். அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட் வைப்பாங்க, குட்டி குட்டி பார்ட் டெஸ்ட், ஒரு 2 lessons, ஒரு 1 lesson, இதிலேருந்து நீங்கள் வந்து இந்த போர்ஷன் இந்த டாபிக் மட்டும் டெஸ்ட் அப்படின்னு அந்த குட்டி குட்டி டெஸ்ட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக படிக்கணும். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 10 to 12 hours அது கண்டிப்பாக படிக்கணும். 10 to 12 ஹார்ஸுங்கிறது ஒரு ஐடியலான ஹவர் தான். கண்டிப்பாக இந்த ஹார் படித்தா தான் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஒரு ஐடியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாபே அதுதான். ஸோ அதனால் 10 to 12 hours படித்தா இட்ஸ் வெரி குட். அண்ட் தென் ஃபோர்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்ஸ். ஸோ இதில் அதர் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கிறனால அதர் டிகிரி கோர்ஸ்க்குள்ள மெட்டீரியல்ஸ், ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்லி ஒன் திங், தயவுசெய்து வந்து ஒரு பேர்டனாக நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து இது ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். ஆன்லைன் கிளாஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ கிளாஸஸ் நீங்கள் வந்து ஒரு 3 to மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 4 hours to 5 hours, 4 hours தான் மேக்ஸிமம் இருக்கும்ல, 5 hours இருக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த கிளாஸஸ் வரும்போது அந்த டைமிங்கை உங்களுக்கு ரெஸ்ட் டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த கிளாஸஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் அந்த கிளாஸை நீங்கள் லிசன் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அந்த லிசன் பண்ணுற டைமிங் தவிர இருக்கக்கூடிய மிச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 8 hours. பிகாஸ் நமக்கு வந்து காலேஜ் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. ஜஸ்ட் நம்ம கிளாஸை லிசன் பண்ணாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ரெக்கார்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஆர்ட்ஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ அபவுட் இன்ஜினியரிங், அதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் அவங்க அளவுக்கு நம்மளால் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லேயே போயிடும். ஸோ அதனால் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போக நம்மளோட ஸ்டடி டைமுக்கு டிவோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டைம் டேபிள் கேட்டிருந்தவங்க. ஸோ இதுதான் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் டோட்டலாக என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து இதுதான் ஒரு மோஸ்ட் ரிலையபிள் டைம் டேபிள், இல்லை மோஸ்ட் பர்ஃபெக்ட் டைம் டேபிள் அப்படின்னு கரெக்டாக ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளவு மணி நேரம் படித்தா யூ கேன் ஹேவ் அன் ஐடியல் அவுட்புட் அப்படி சொல்லி நான் படிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ட்ராப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹேவ் அ பர்ஃபெக்ட் ஐடியா. உங்களுக்கே தெரியும் எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும், நம்ம போன தடவை இந்தந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணனால தான் நமக்கு போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஐடியா இருக்கும் ட்ராப்பர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து நீங்கள் ஓன் டைம் டேபிளை நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணிக்கணும். தினமும் டைம் டேபிளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. டைம் டேபிள் போட்டு நம்ம இந்தந்த நேரத்தில் இந்த டாபிக் அப்படின்னு நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் டிகிரி கோர்ஸ், அதே மாதிரி தான் 12th, அதே மாதிரி தான் 11th. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த சாப்டர் ஆன்கோயிங்காக போய்கிட்டு இருக்கோ அந்த சாப்டர் பர்ஃபெக்டாக முடிங்க. 11th பர்சன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த லெசன் இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த லெசனை சிபிஎஸ்சி புக்கில் எடுத்துட்டு அந்த லெசனை ரீட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கிளாஸில் நடத்தும்போது அதை போய் கிளாஸில் உங்களுக்கு டவுட்டாக கேளுங்க. அது சம்மந்தமாக அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அன்னைக்கே சால்வ் பண்ணுங்கள். எப்படியும் உங்களுக்கு ஒரு லெசனை ஒரு நாளில் ஒரு லெசனை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது 1 or 2 டாபிக்ஸ் மட்டும்தானே முடிப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை கையில் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்ல அந்த டைமிங்கில் நீங்கள் டைம் டேபிள் போடணும். ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து மார்னிங் வந்து எனக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பற்றி டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம ரீட் பண்ணி பார்த்து நம்ம அதுக்குள்ளே ப்ராப்ளம்ஸை ஒரு 1 hour இல்லை 2 hour எடுத்து சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வரணும். அண்ட் தென் கம்ப்ளீட்டாக நம்ம அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைம் டேபிள் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ டைம் டேபிளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டைம் டேபிளில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. எவ்வளோ மணி நேரம் வந்து மேக்ஸிமம் ஐடியலாக அந்த 4 type ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். அண்ட் தென்
இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 8 இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஒரு மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது, ஒரு காலேஜஸில் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த டைம் டு இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக படிக்கணும் அப்படிங்கிறத அசைன் பண்ண முடியாட்டினாலும் கண்டிப்பாக எவ்வளோ மணி நேரம் படிக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக 4 to 5 hours 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 4 to 5 hours வந்து எசென்ஷியலான ஸ்டடி தேவை. ஸோ அது நான் சொன்னதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த லெசன் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அன்னைக்கு டைம் டேபிளாக போட்டு வைங்க. இப்போ அந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு 4 டாபிக் முடிக்கிறாங்கன்னா அந்த 4 டாப்பிக்கை உங்களுக்கு வந்து ஈவினிங் மார்னிங் அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ ஆன்லைன் கிளாஸ் இல்லையோ அது போக 1 hour வந்து ரெஸ்ட் விட்டுக்கோங்க. மார்னிங் வந்து ஒரு 2 hours 6 to 8 வந்து படிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக 6 to 8 வந்து யாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்காது. 6 to 8 அண்ட் தென் அதுக்கப்புறம் உள்ள நியூன் டைமில் வந்து யாருக்கு எப்பப்போ கிளாஸஸ் நமக்கு தெரியாது இல்லையா. அண்ட் தென் ஈவினிங் ஒரு 3 hours எடுத்துக்கோங்க. அப்போ இதில் ஒரு 3 hours, மார்னிங் ஒரு 2 hours. ஸோ டோட்டலி யூ ஆர் கெட்டிங் 5 hours. 12th படிக்கிறவங்க உங்களோட எக்ஸாம்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, அது கூட சேர்த்து இதையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 hours மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அண்ட் ட்ராப்பர்ஸ்க்கு நான் சொல்லவே தேவையில்லை. யூ வில் பி ஹேவிங் ஒரு ஓன் பிளான். அண்ட் தென் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களோட ஹோப்பை லூஸ் பண்ணிடாதீங்க. டைம் டேபிள் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா எந்த ட்ராக்கில் போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அண்ட் தென் டிகிரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொன்ன அதே ட்ரிக்ஸ் தான் சொல்ல வரேன். தட் இஸ் ஸோ உங்களோட கோர்சஸும் தாண்டி நீங்கள் வந்து எந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். 6 to 8 hours கண்டிப்பாக காலேஜஸ் அப்படின்னா 4 to 5 hours தான் இருக்கும். அதுவும் நீங்கள் கவனிச்சா போதும், எக்ஸ்ட்ராவாக ஹோம்ஒர்க் ஒர்க்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாங்கிறத நீங்களாக பர்ஃபெக்டாக டைம் டேபிள் போடணும். ஸோ டைம் டேபிள் அப்படிங்கிறது ஒருத்தர செல்ஃபாக போட வேண்டியது. பட் அது எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நினைச்சா நம்ம நாட்டுக்கு என்ன சேஞ்ச் வேணாலும் கொண்டு வரலாம். அண்ட் கொண்டு வருவோம். அண்ட் ஐ ரிப்பீட், கெத்து இருக்குது வெள்ளை கோட்டுக்கு, எங்கள் சேவை என்றும் இருக்கும் நாட்டுக்கு.